சர்க்கம் 4. தசரதன் மறுபடியும் ராமனை வரவழைத்து தான் தீய கணாக்கள் கண்டமை கூறி மகுடாபிஷேகத்திற்கு விரைவுறுத்தல். தசரத மன்னவன் மறுபடியும் மந்திரிகளுடன் கலந்து ஆலோசித்து இனி சிறிதும் தாமதமின்றி ராமனுக்கு முடிசூட்ட வேண்டுமென்று நிச்சயித்தனன். மறுபடியும் ராமனை தன்னிடம் அழைத்து வரும்படி சுமந்திரருக்கு கட்டளையிட்டனன். அவரும் ராமனிடம் சென்று தந்தை கட்டளையை தெரிவிக்க, மறுபடியும் இவ்வளவு சீக்கிரமாக என்னை அழைப்பதற்கு யாது காரணம் என்று ராமன் கேட்க, அது எனக்கு தெரியுமோ, தந்தையிட்ட கட்டளை இது என்று சுமந்திரர் சொல்ல, உடனே ராமன் அரசனது மாளிகைக்கு சென்றனன். அப்போது மன்னவன் ராமனை ஆசனத்தில் அமர்த்தி, ராமா, நான் பெரும் கிழவனாய் விட்டேன். விரும்பின போகங்களை எல்லாம் இனிது அனுபவித்தேன். பல பல வேள்விகளையும் பாங்காக செய்து முடித்தேன். சகல விதத்திலும் நான் திருப்தியனாய் இருக்கின்றேன். உனக்கு மகுடாபிஷேகம் செய்விப்பது ஒன்றே இனி நான் செய்யத்தக்கதாக உள்ளது. உனக்கு நான் யாது சொல்வேனோ அதை நீ தவறாது செய்து முடிக்க வேண்டும். நீயே அரசனாக வரவேண்டும் என்கிற விருப்பமோ குடிமக்களுக்கு குறைவர உள்ளது. ஆகவே நீ முடிசூட வேண்டியது மிக அவசியம். ஏற்கனவே உன்னை அழைத்து இவ்விஷயத்தை தெரிவித்திருக்கிற நான் இப்போது மறுபடியும் அழைத்து சொல்லுவானேனின். ஏனில் இப்போது எனது கனவில் பயங்கரமான பல அமங்கல குறிகள் புலப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனது ஜாதக ரீதியிலும் சில கெடுதல்கள் இருப்பதாக ஜோதிடர் சொல்லுகின்றனர். இவற்றின் பலனாக எனக்கு மரணமோ அல்லது பெருத்த ஆபத்தோ நேரும் என்று தெரிகின்றது. ஆகையால் உனக்கு முடிசூட்ட வேண்டும் என்கின்ற கருத்து மிக விரைவில் நிறைவேற வேண்டும். மனிதர்களின் புத்தி நிலையற்றதாய் நிமிஷந்தோறும் மாறுகின்றதன்றோ? தாமதம் செய்வதனால் என்ன இடையூறு நேருமோவென்று அஞ்ச வேண்டி இருக்கிறது. இன்று புனர்வசு நட்சத்திரம். நாளை தவறாது நீ முடிசூடி ஆக வேண்டும். அதற்காக இன்று நீ மனைவியுடன் உபவாசம் இருக்க வேண்டும். நிலத்தில் தர்ப்பங்களை பரப்பி அதன் மீது படுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல காரியங்களுக்கு இடைதொரும் ஆதலால் பல வகையிலும் இன்று நீ நண்பர்களின் பாதுகாவலிலேயே இருக்க வேண்டும். அன்றியும் தேசாந்தரம் சென்றிருக்கின்ற பரதன் இங்கு மீண்டு வருவதற்கு முன்னமே இம்முயற்சி முடிவு பெற வேண்டும் என்பதும் எனது கருத்து. பரதன் ஒப்புயர்வற்ற குணங்கள் படைத்தவனும் உன்னிடத்தில் அந்தரங்கமான அன்பு பூண்டவனுமாய் இருப்பவன் என்பதில் ஐயமில்லை. ஆயினும் சாமான்யமாக மனிதர்களின் மனம் நிலையற்றி இருக்கும் என்றே எனது நினைவு. ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பு அதை தடை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தாலும் அது நடந்து முடிந்து விட்டதாயின் அதனை உகந்திருப்பதே சத்துக்களின் செயலாகும். ஆகவே உனக்கு மகுடாபிஷேகம் முடிந்து விடுமாயின் பிறகு பரதன் வந்தாலும் அதற்கு உகந்தே இருப்பன். ஆதலால் விரைவில் முடிசூடுதல் நிறைவேறுமாறு பார்ப்பாயாக என மொழிந்து விடை தந்து அனுப்பினன். பிறகு தன் இருப்பிடம் வந்து சேர்ந்த ராமன் செய்தியை தனது தாய்க்கு தெரிவித்தல் பொருட்டு கௌசல்யை இருக்கும் இடம் சார்ந்தனன். ஏற்கனவே அவள் இச்செய்தியை அறிந்தவள் ஆதலால் இம்மங்கலம் இடையூறின்றி நிறைவேறுதல் பொருட்டு இஷ்ட தேவதையை வழிபாடு செய்து கொண்டிருக்க கண்டனன். சுமித்ரையும் செய்தி அறிந்து பெரும் மகிழ்ச்சியுடன் அவ்விடம் வந்திருந்தனள். லக்ஷ்மணனும் அங்கு வந்து சேர்ந்தனன். வேலைக்காரிகளால் அழைத்து வரப்பட்ட சீதையும் அங்கு வந்து சேர்ந்தனள். அப்போது நேமத்தில் ஊன்றியிருந்த கௌசல்யை ராமபிரான் வணங்கி தந்தையின் கட்டளையை தான் பெற்றமையை விஞ்ஞாபித்து முடிபுனைவதற்கு முன் அங்கமாக சீதைக்கும் தனக்கும் நடைபெற வேண்டிய மங்கள காரியங்களை முறைப்படி நடப்பிக்குமாறு தாயை வேண்டிக் கொண்டனன். கௌசல்யையும் அது கேட்டு பரமானந்தம் பொங்கி ராமனை பலவாறு வாழ்த்தினள். பிறகு ராமன் தம்பியாகிய லக்ஷ்மணனையும் இனிய மொழிகளாலே மிக உகப்பித்து தாய்மார்களிடம் விடைபெற்று கொண்டு சீதையை அழைத்து கொண்டு தன் மாளிகை சென்று சார்ந்து விரதங்களில் ஊக்கம் கொண்டிருந்தனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய
ఈ జగమంతా రామమయం రామ 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 రామ